ஹலோ மக்களே, தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி வீடு திட்டம்ன்ற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்தில் இருக்கவங்க மட்டும் தான் எலிஜிபிளா இல்லை வந்து சிட்டியில் இருக்கவங்களும் எலிஜிபிளான்றதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெற்றி வீடு திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்தில் வசிப்பவருக்கு மட்டும் தானா இல்லை நகரத்தில் வசிப்பவருக்கும் இது கிடைக்குமான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஒரு குடும்பத்துக்கு வீடுன்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களோட பொருட்களையும் அவங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடுன்றது தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சொந்தமாக பாதுகாப்பான வீடு இல்லாத ஏழைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டுறதுக்கு அரசு உதவி என்பது ஒரு மிகப்பெரிய பயனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து தற்போது ஆட்சி அமைக்கிற தமிழக வெற்றி கழகம் மூலமா வெற்றி வீடு திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து 5 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உதவித்தொகை வழங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் பயன்பெற முடியும்ன்ற கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து மக்களிடையே அதிகமாக இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கணும். இப்போ பேரூராட்சியில் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திட்டம் எலிஜிபிளான்ற பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் நேற்று கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ நான் இன்னைக்கு மேக் பண்ணி போடுறேன். பேரூராட்சியில் வசிக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இல்லைன்றதை பார்த்தீங்கன்னா நம்மளால அதிகபூர்வமாக சொல்ல முடியாது. ஏன்னா அரசு திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே அவங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷன் இப்போதைக்கு எந்த நிலமையில இருக்குது, அவங்க ஃபேமிலியோட மந்த்லி இன்கம் எவ்வளோ, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வசிக்கிறதுக்கு வீடு இருக்கா, இப்போ தற்போது எந்த வீட்டில் வசிக்கிறாங்க, அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பேரூராட்சியில் குடிசையில் வசிப்பவராக இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. இந்த வெற்றி வீடு திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 70,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டி தரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 70,000 ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம்ன்ற மாரி தரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த திட்டம் உண்மையிலே தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம்னு பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிச்சு பாருங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. சில பேர் இருப்பாங்க, இதுமாரி நான் வீடு கட்டி தரதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து காசு வாங்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா வந்து எதுலையும் போய் ஏமாந்துடாதீங்க. போன வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி வீடு திட்டம் கிராமத்தில் வசிப்பவருக்கு மட்டும் தான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்து தமிழ் திசைன்ற ஒரு நியூஸ் பேப்பரில் படிச்சிருந்தேன். அதில் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஊரக ஏழைகளுக்கான வீடு திட்டம் அப்படின்னு அதை குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் அதை சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த வெற்றி வீடு திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் பார்த்தீங்கன்னா வந்து சட்டசபையில் பேசியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்கள் திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. அப்போது மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு வந்தவுடன் அதை 5 லட்சமாக உயர்த்தி இலக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு இல்லை, யார் இருந்தாலும் வீடு ஒழுங்காக அவங்க அதை கட்டிக்கணும். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு 70,000 வீடுக்கு ஒதுக்கீடு செய்யலான்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார் மாண்பு முதல்வர் அவர்கள். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாகவே போய் பார்த்தேன்னே, உண்மையாகவே சொல்கிறேன், அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே இருக்குது. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த பழைய இடத்துலையே தான் நாங்கள் குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 66,850 வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர்களால் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. அதில் 35,126 வீடுகளுக்கு பணி குறியீடு ஒர்க்கார்டு உருவாக்கப்பட்டது. தற்போது 17,116 வீடுகள் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ளன. இந்த வீடுகளுக்கு கட்டுமானத்தில் நிலை அடிப்படையில் தொகை விடுவிக்கப்படும். ரூபாய் 375 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவர் பேசுறதை வச்சு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து கூடிய சீக்கிரம் ஏழைகளுக்கு இந்த வெற்றி வீடு திட்டம் கிடைக்கிறது உறுதி. ஸோ இது சம்பந்தமாக முக்கியமான அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.